இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு என்ன ரெடி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் சப்பாத்தி எக் ரோலுக்கு வந்து சப்பாத்தி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சைட் பை சைட் வந்து நம்ம ஸ்டஃபிங்க்கும் பார்த்துடலாம். ஒரு பேன் வச்சு ஆயில் போட்டுட்டு அதில் வந்து வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம கேரட், கேப்சிகம், கேபேஜ் இது மூணுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ஃபைபர் வெஜிடபிள்ஸ். ஸோ இது வந்து நம்ம ஃபைபரும் கொடுத்த மாதிரி இருக்கும், ப்ரோட்டீனுக்கு எக்கு கொடுத்த மாதிரி இருக்கும், சப்பாத்திலையும் ஃபைபர் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இப்போ வந்து மசாலாஸ் வந்து கரம் மசாலா, சாட் மசாலா, ஆரிகனோ இது எல்லாமே போட்டு நம்ம நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ கெச்சப் 2 ஸ்பூன், மைனஸ் 2 ஸ்பூன் இது ரெண்டுமே நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எக் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 எக்ஸ் எடுத்துக்கிறேன். அதில் வந்து பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். மைனஸ் அண்ட் கெச்சப் மட்டும் கொஞ்சம் வந்து நம்ம அடிக்கடி கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இன் ஆயில் கொடுக்கலாம். மற்ற எல்லாமே ஹெல்தி தான் நமக்கு இதில். இப்போ பாருங்கள் எக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு பேனில் எக் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து சப்பாத்தி நான் சைட் பை சைட் வேக வச்சிட்ருக்கேன். ஸோ இதில் ஒன் சைட் மட்டும் வேக வச்ச சைட் வந்து நம்ம எக் வந்து அதில் போட்டுட்டு 2 சைடும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். வேகாத சைடு வந்து இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் 1 சைடு இது இருந்துருச்சா. இப்போ வந்து 2 சைடும் நம்ம வேக வச்சாச்சு. இப்போது இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் ப்ளஸ் வந்து மேலே வந்து கெச்சப் கொஞ்சம் போட்டுட்டு இதை ரோல் பண்ணிவிட்டு நம்மளோட சப்பாத்தி எக் ரோல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இப்போ ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு சப்பாத்தி எக் ரோல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ லஞ்சுக்கு ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் ஃப்ரூட்ஸ் தான் கொடுக்குறேன். வாட்டர்மெலன் கட் பண்ணி எடுத்தாச்சு. லஞ்சுக்கு வந்து நான் கட் பண்ணிட்டேன் அந்த ரோல்ஸை, ஈஸியாக சாப்பிடுவாங்கன்ட்டு. நான் அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தக்காளி தொக்கு அண்ட் தோசை